இதுக்கு பேசாம நேத்து நம்ம வாய மூடிட்டே இருந்திருக்கலாம். நீ ஒரு போட்டோக்கு வயிறு எரிஞ்சா கடைசியில இப்படி ஆளையே கொளுத்துறான். வெண்ணிலா வேற பாத்துட்டு இருக்கா. சின்ன 4 நாளைக்கு தூங்கவே மாட்டா. ஏதோ ஒரு போட்டோ சிரிக்கிற மாதிரி மாட்ட போறீங்கன்னு தெரியும். ஆனா இதன போட்டோஸ் எதுக்கு அன்பு? உங்க அம்மாவை உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுத்தணுமா? என்ன வெண்ணிலா, போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அண்ணனும் அண்ணியும் சும்மா ஜெகஜோதி அல்ல. அந்த பொண்ணோட பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. அந்த பையன் தான் அந்த பொண்ணு மேல உயிரை வச்சிருக்கேன்னு சொல்றானே. அவர் வேற ஒருத்தைய மனசுல வச்சுட்டு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். இங்க பாரு கண்மணி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எப்படி இருந்தான்றது முக்கியம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கான்றதுதான் முக்கியம். அதுக்காக கட்டின பொண்டாட்டி கிட்ட போய் சொல்றது தப்பு இல்லையா? கண்மணி, பாஸ்ட நினைச்சு பிரசன்ட் அடிக்கிறது தப்பு இல்லையா? கடந்த கால சம்பவம் ஆறாத காயமா மனசுல பதிஞ்சுட்டா அத மறக்கிறது கஷ்டம் தாங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியுது. இல்லங்க, உங்களுக்கு பொண்ணுங்களோட மனசை பத்தி தெரியாது. அப்ப அந்த பொண்ணு செஞ்சது சரியா? இப்படி கட்டின புருஷனை பிரிஞ்சு போறது சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தைய லவ் பண்ணிருக்கான். அதுவும் கட்டின பொண்டாட்டி கிட்டயே அந்த உண்மையை மறைச்சிருக்காரு. அந்த பொண்ணு இந்த பையனை காதலிச்சிருக்கா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட காதலிச்சிருக்கான். இந்த பொண்ணோட பக்கம் இருந்து பாருங்க. அந்த பையன் இந்த பொண்ணு பின்னாடியே சுத்துனது, பேச ஆசைப்பட்டது, தேடி வந்தது, இது எல்லாமே தனக்காக இல்ல தன்னோட ஃப்ரெண்டுக்காகன்னு தெரிஞ்சதும் இந்த பொண்ணாவது பரவாயில்ல. உண்மை தெரிஞ்சதும் மனசு தேத்திக்கிட்டு கோவமா கிளம்பி போறா. இந்த இடத்துல நானா இருந்து எனக்கு இப்படி நடந்திருந்தா சத்தியமா சொல்றேன், நல்லா நெஞ்சு விடுச்சு செத்தே போயிருப்பேன். நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நமக்குள்ளதான் எந்த ஒளிவு மறைவும் இல்லையே. நீங்க தான் என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லல்ல. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனா கிடைச்சது அந்த முருகனோட அருள்னு தான் சொல்லணும். சரி வாங்க. ஐயோ, அப்போ வெண்ணிலாவை நான் லவ் பண்ண கதை இவளுக்கு தெரிஞ்சா, அது மட்டும் இல்லாம வெண்ணிலான்னு நினைச்சுதான் நான் இவளுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். அதுவும் தெரிஞ்சதுன்னா ஐயோ அன்பு மாட்ட